நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். இந்த ஏப்ரல் மேலே கொரோனா எந்த அளவுக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்குதோ அதே அளவுக்கு தான் கோடை வெயிலும் உஷ்ணமாக இருக்குது. ஸோ இந்த கோடை வெயிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சில பழங்களை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிற பழம் ஆரஞ்சு. ஆரஞ்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது பசியை தூண்டுது, ரத்தத்தை சுத்திகரிக்குது, பித்தத்தை போக்குது, வயிற்றில் இருக்கிற உப்புச்சத்தை நீக்க பயன்படுது, காய்ச்சலுக்கு ரொம்பவே அருமை இருந்து சூட்னால் ஏற்படக்கூடிய அடிவயிற்று வயிலையை குறைக்குது. ஸோ அதற்கப்புறம் தர்பூசணிங்கிறது தாகத்தை தணிக்கும், பசியை போக்கும், வயிற்று பொறுமலை குறைக்கும், பித்த சூட்டை விரட்டும். அதே மாதிரி வயிற்று எரிச்சல், அடிவயிற்று கோளாறுகளை உடனடியாக சரி செய்யும். சிறுநீரக கோளாறுகள், சிறுநீர் பையில கற்கள் சேர்றதை தடுக்கிறதுக்கு மருந்தாக உதவுது. உடலுக்கு குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் தருது. அதற்கப்புறம் சாத்துக்குடியை பற்றி பேசணும் அப்படின்னா வயிற்று பொறுமல், வாயு, இருமல், வாந்தி, தண்ணீரற்று போகிற வறட்சி, இரத்தத்தில் கழிவுப் பொருட்கள் சேர்றது, செரிமானமின்மை போன்ற கோளாறுகளுக்கு நல்ல நிவாரணமாக இருக்குது. அடுத்து முந்திரி பழத்தில் இருக்கிற கரகரப்பு பலருக்கு பிடிக்காதுங்கிறதுனால இதை ஒதுக்குறாங்க. ஆனால் இந்த பழம் எலும்புகளுக்கு உறுதியையும் பற்களுக்கு பழத்தையும் தரும். கோடை காலத்தில் முந்திரி பழத்தை வாங்கி கொட்டையை நீக்கிட்டு பழத்தை நறுக்கி சாறு பிழிந்து அதில் பாதியளவு சர்க்கரையை கலந்து வெயிலில் வைக்கணும். அதற்கடியில் சுண்ணாம்பு வண்டல் அப்படியே படியும். அதை நீக்கிட்டு தெளிந்த சாரை மட்டும் வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். கோடை தாகத்தை தணிக்கும். அதற்கப்புறம் இலந்தை பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா குமட்டல், வாந்தி நிற்கும். உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வச்சுக்கிற சக்தி இலந்தைக்கு இருக்கு. வீடியோவில் ஃபைனலாக நம்ம பார்க்க இருக்கிற பழம் சப்போட்டா பழத்தோட சாறு கோடையில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை குறைக்குது, தாகத்தை தணிக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. அதே மாதிரி சப்போட்டா சாரோட எலுமிச்சை பழ சாரையும் சேர்த்து குடிச்சோம் அப்படின்னா சளி குணமாகும். இந்த வீடியோவில் பேசப்பட்ட எல்லா பழங்களும் கோடை வெயிலுக்கு உகந்த பழங்கள். இந்த பழங்களை நம்ம கோடை வெயிலில் எடுத்துக்கிறது நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.